Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது MK Creations. என்னோட பேர் MK. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த gift packing மேலலாம் பார்க்க அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக பவு வந்து வாங்கி வைப்பாங்க. பவு அப்படினா ரிப்பன்ல வந்து இருக்கும். அப்படி எடுத்தோனே ஃப்ளவர் மாதிரி மாறும் பாத்தீங்களா? அதுதான். அது வந்து எப்படி பேப்பர்ல ரொம்பவே சிம்பிளா அண்ட் ஈஸியா செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு A4 ஷீட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அது எடுத்துக்கிட்டு இதே மாதிரி வந்து பாதி பாதியாக வச்சு மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு அதை வந்து தனித்தனி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம A4 ஷீட்டை 8 பார்ட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணோம். 8 பார்ட் ஃபோல்ட் பண்ணதில் நமக்கு 8 ஷீட் வந்து கிடச்சிருக்கு நீட்டாக. இதில் வந்து 4 வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒரு 4 பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கலாம் ஒரே லெவலில். இன்னொரு 4 வந்து பார்த்தீங்கன்னா அதோட எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து அதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு மேலே கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். பெரிய ஷீட்டுக்கு பார்க்கறச்ச அந்த இன்னொரு 4 ஷீட் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக வந்து இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததில் அந்த பெரிய ஷீட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய ஷீட்டை இதே மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஃபெவிகால் வச்சு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து அந்த ஷீட்டை ரிங்கு மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த ரிங்கு மாதிரி இருக்கிற அந்த ஷீட்டுக்கு மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் வந்து நான் போட்டுட்டு இதே மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்து பீஸ் கிடைக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற 3 பீஸையும் வந்து இதே சைஸில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சின்னது வந்து இருக்குது பார்த்தீங்களா, சின்னதே வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் பார்க்க இதோட சின்னதாக வந்து இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்த எல்லா பீசஸுமே வந்து நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி வந்து எடுத்துட்டோம். பெருசை விட பார்த்தீங்க அப்படின்னா சின்னது வந்து பார்க்க கொஞ்சம் சின்னதாக வந்து இருக்குது. அதுக்காக தான் நம்ம பேப்பர் வந்து கொஞ்சம் சின்னதுப்படுத்தணும். இப்போ இதே மாதிரி ஃபெவிகால் வச்சு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க 1 by 1. பேஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறீங்கன்னா ஒரு பீஸ் வந்து மிடில் கிராஸாக வந்து போடுங்க. அதுக்கு அடுத்த பீஸ் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கிராஸாக வந்து போடுங்க. அது மாதிரி மாற்றி வந்து போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பவு பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி போட்டிங்கன்னா பார்க்க வந்து நல்லா இருக்காது. ஸோ அது ஒட்டும் போது பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒட்டி எடுத்த எல்லா பீஸஸுமே வந்து 1 by 1 அதில் வந்து ஒட்டிட்டோம். அந்த சின்ன பீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வச்சு ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ஒட்டிக்கோங்க. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை. அது ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இன்னொரு சின்ன பீஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டணும் பார்த்தீங்களா ரவுண்டாக ரிங்கு மாதிரி. அதே மாதிரி இந்த பீஸை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது சின்னதுன்றதுனால கொஞ்சம் சின்னதாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரவுண்டாக. பட் ரிங்கு மாதிரி மட்டும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சென்டரில் க்ளூ போட்டு நீங்கள் அதே மாதிரிலாம் ரெடி பண்ணுற அவசியம் கிடையாது. ரிங்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம பவு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோட டாப்பில் வந்து இதை வச்சு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரவுண்டாக ரிங்கு மாதிரி செஞ்சு பவுவோட டாப்பில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் பவு வந்து எத்தனை பீஸ் வேணால் போட்டு எவ்வளோ பெருசு வேணால் செய்யலாம். பட் நீங்கள் எவ்வளோ பெருசு செஞ்சாலும் இது மாதிரி ரிங்கு வந்து செஞ்சு அதோட டாப்பில் கடைசியாக நீங்கள் வச்சிங்கன்னா அதாவது பார்க்க ஃபினிஷிங் வந்து அழகாக வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பட் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த முழுமையாக வந்து ஃபினிஷ் ஆகலை. அது ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இன்னும் நான் 2 பீஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன். இதே சைஸில் நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா V ஷேப்பில் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் சிசர் வச்சு. அதை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த 2 பேப்பருமே வந்து இது மாதிரி வீயை திருப்பி போட்ட மாதிரி வந்து வச்சு ஃபெவிகால் வச்சு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது 2 பீஸையும் ஒன்றா ஒட்டினதுக்கப்புறமா அந்த ஒட்டின இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வரல அப்படின்றனால சிசர் வச்சு வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன் செமி சர்க்கிள் மாதிரி. நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த 2 பேப்பர்லையுமே க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு பவ்வை திருப்பிட்டு அதில் வந்து இது வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்துருக்கு, ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் ஏதாவது கிஃப்ட் பேக் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் லவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பவு அந்த கிஃப்ட்டுக்கு மேலே உங்கள் கையால் நீங்களே செஞ்சு வந்து வச்சு கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர்லாம் தான் செஞ்சுருக்கோம். இந்த ரிப்பன் அது மாதிரி எதுவுமே வந்து நம்ம பயன்படுத்தவே இல்லை. பட் பேப்பரில் செஞ்சதே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக வந்துருக்கு. இதை யாராவது பார்த்தாங்கன்னா அதை தொட்டு பார்க்கும்போது தான் இது பேப்பரில் செஞ்சது அப்படின்றதே வந்து தெரியும். நார்மலாக பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் ரிப்பனில் தான் செஞ்சுருக்கீங்க இல்லை கடையில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க.
பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது கிஃப்ட் செய்கிறீங்க அப்படின்னா அதில் இது மாதிரி வந்து செஞ்சு அதில் ப்ளேஸ் பண்ணி வச்சு கொடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் சர்ப்ரைஸ் பாக்ஸ்க்காக தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணேன். அந்த பாக்ஸோட டாப் மூடி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வந்து நான் அதை ப்ளேஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் சர்ப்ரைஸ் பாக்ஸ் நீங்கள் அது மாதிரி எதாவது செஞ்சால் கூட அதுக்கு டாப்போட மூடியில் இது மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் ரொம்பவே வந்து அழகாக வந்து இருக்குது. அந்த மூடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுச்சு இந்த பவு. டாப் பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ப்ளைனாக வந்து இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக வந்து இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், பவு எப்படி செய்யுது அப்படின்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் கையால் இதே மாதிரி செஞ்சு உங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப வந்து சூப்பராக வந்துருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி சஜஷன் ஃபீட்பேக் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் என்னோட பேர் MK, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது MK Creations. Have a nice day and thanks for watching the video. Bye.